ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயனார் துணை சீரியல் அடுத்தடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க வானதி. இப்போ பாண்டியன் குடும்பம் வந்து பொண்ணு கேட்டு அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிற அவங்க தலையில் இடி தான் விழுது. ஏன்னா யாருமே வரல. வானதி வீட்லேயும் ஒரு கட்டத்தில் நம்ம சொல்லி அவங்க வரல பாருன்ட்டு வானதியை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாண்டிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சோழன், சேரன், நிலா ஃபோன் எடுக்கவே இல்லை. நைட்டே ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் பாண்டி ஃபோன் எடுக்குறாங்க. இப்போ வந்து சோழன், "என்னாச்சுடா? பொண்ணு பார்க்க போனோமில்ல. நீ பாட்டுக்கு இப்படி ஃபோன் எடுக்காம இருக்க. ரொம்ப தப்பு பண்றடா. சீக்கிரம் வீட்டுக்கு வா. நம்ம பொண்ணு பார்க்க போலாம்." "இல்லண்ணே வேண்டாம்." "என்ன வேண்டாமா? டேய் வானதி, நீ உயிருக்கு உயிரா காதலிக்கிற பொண்ணுடா. கல்யாணத்துக்கு அவங்க வீட்லயே சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ போய் வேணான்னு சொல்றியே. நீ எங்க இருக்க சொல்லு, நானே வரேன்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாண்டி கிட்ட போய் சோழன் பேசுறாங்க. ஆனா பாண்டி இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணான்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு, நானே போய் பொண்ணு வீட்ல பேசிக்கிறேன்ட்டு பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. இப்ப வானதியோட மாமா வந்து ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்து, நைட்டே ஆயிடுச்சு. இனியும் அவங்க வருவாங்களான்றது டவுட்டு தான். என்ன பண்றது? பொண்ணு ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா மாப்பிள்ளை வீட்லேருந்து வரல. இனி என்ன பதில் சொல்றது? முடிவு எடுக்கிறதுன்னும் எனக்கு தெரியல. நான் கிளம்புறேன்ட்டு வானதியோட தாய்மாமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப வானதியோட அப்பா, அம்மா, அவங்க அண்ணன்லாம் வழக்கம் போல பயங்கரமா வானதிய திட்டுறாங்க. கரெக்ட்டா அந்த டைம்க்கு பாண்டி வராங்க. "என்னடா நீ மட்டும் தனியா வந்திருக்கன்னு?" கேட்குறாங்க வானதி. அதுக்கப்புறமா பாண்டி, "எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் இவ்ளோ லேட்டா வர்றதுக்கு." "ஆமாப்பா, காலையில 7 மணிக்கு வர சொன்னா, நைட் 7 மணிக்கு வந்திருக்க இல்ல. நாங்களே பொண்ண கட்டிக்கோன்னு சொன்னோம்ல, அந்த திமிரு தான் உனக்கு." அப்படின்னு வழக்கம் போல வானதியோட அம்மா கன்னா பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாண்டி, "நீங்க தப்பா நினைக்காதீங்க. என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதனால தான் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு என் பெரிய அண்ணா சேரனுக்கு கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அத கூட நீ காலையிலேயே குடும்பமா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் 4 மாசம் கழிச்சுன்னு டைம் கேட்டு போயிருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு தனியா வந்து இந்நேரத்துக்கு பேசுற." உடனே வானதியோட அப்பா, "அப்ப நான் அமைதியா இருக்கலாம்ல. 2 பேரும் அங்கங்க பேசுறது, வெளிய போறது, ஊர்ல இருக்கிறவங்கலாம் வந்து உன் பொண்ண அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன்னு சொல்றதெல்லாம் தப்பா தானே இருக்கு. ஏன் இதெல்லாம் உனக்கு தெரியலையான்றாங்க." "தப்பு தான். இனி வந்து என் அண்ணன் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் 3 மாசம், 6 மாசம்னாலும் நான் வானதி கிட்ட பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்ப வானதிக்கு பயங்கர கோவம் வருது. வந்து, "ஏ பாண்டி, என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்க? நீ தான் வேணும்னு உன் பின்னாடி நாய் மாரி சுத்தி, என் வீட்ல எல்லார்கிட்டயும் அடி வாங்கி, திட்டு வாங்கி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. நீ பாட்டுக்கு வந்து என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனா தான் எனக்குன்னு சொல்லிட்டு போற. என் வீட்ல என்ன எப்படி கேவலமா பேசினாங்க, அடிச்சாங்க தெரியுமா? ஆனா உனக்கு உங்க அண்ணன் தான் முக்கியம் இல்ல. நான் முக்கியம் இல்ல தானே? என் அப்பாகிட்டயும் 3 மாசம், 6 மாசம் நான் பேசாம இருப்பேன். என் அண்ணன் கல்யாணம் ஆனப்புறம் வந்து நான் பொண்ணு கேட்குறேன்னு சொல்லிட்டு போற. நான்னா அவ்ளோ இளக்காரம் இல்ல. என்கிட்ட பேசாம உன்னால இருக்க முடியும்ல? அப்ப என்னாலயும் முடியும். யார்றா நீ? உன்ன உருகி உருகி காதலிச்சுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம், அவமானம் தான் கிடைச்சிருக்கு. இனி எக்காரணத்த கொண்டோ நான் உன் கூட பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன். என் லைஃப்ல பாண்டின்றவன் ஒருத்தன் கிடையவே கிடையாதுன்ட்டு பயங்கர கோவமா பேசுறாங்க. ஏன் இப்படியெல்லாம் பேசுற வானதி?" அப்படின்னு பாண்டி எவ்வளோதான் பேசினாலும், ஆனா கொஞ்சம் கூட காதுலயே வாங்காம, "இனி என் காதல் இல்ல. என் காதல் செத்து போச்சு. நீ யாரோ என்கிட்ட பேசாத." பாண்டி வந்து சமாதானம் பண்ண கைய பிடிக்கும். கைய கிய பிடிச்சா அவ்வளோதான். பக்கத்துல இருக்கிற கல்ல எடுத்து உன் மேல போட்டு கொன்றுவேன். ஐயோ! என்ன முக்கியமா நினைக்காத. உன்ன போய் காதலிச்சுட்டேனே. இனி நீ எனக்கு வேண்டான்ட்டு பயங்கர கோவமா அங்கேருந்து வானதி கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறமா பாண்டி சோகமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுடனே, "சேரன், என்னாச்சுடா? பொண்ணு பார்க்க போலான்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு வரியே? இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குடா. பொண்ணு பார்க்க போக வேண்டான்னேன். ஃபர்ஸ்ட்டு உங்க கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் என் கல்யாணம் பார்த்துக்கலான்னு" சொல்றாங்க. இப்ப வந்து ரொம்பவே சோகத்துல இருக்காங்க நிலா. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு சேரன கல்யாணம் பண்ணணும். அப்புறம் தானே பாண்டிக்கு பண்ண முடியும். ஆனா, இவர் ஏன் கல்யாணம் வேண்டான்னு இப்ப இருக்காருன்னு புரியலையேன்னு யோசிக்கிறாங்க. அப்ப சேரன் மனசுல நினைக்கிறாங்க, "நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, பாண்டிக்கு கல்யாணம் ஆயிடும். ஆனா, நிலா இந்த வீட்ட விட்டு போயிடுவாளே! அதுக்காக தான் நான் இப்படி அமைதியா இருக்கேன்." அப்படின்னு மனசுலயே சேரன் நினைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து வரப்போற எபிசோட்ல என்ன மாரி சுவாரஸ்யமான திருப்பங்கள் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.